கன்னி மாங்காய் ஊறுகாய் போடுறேன். கன்னி மாங்காய்னா குட்டி குட்டியாக இருக்கிறாங்க. இதை வடுமாங்காய். இதுதான் வடுமாங்காய். என்னென்ன போட்டுக்கிறீங்க? இதில் விளக்கெண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிணையிறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். போட்டு எத்தனை நாள் ஊறணும்? 15 நாள், 10 நாள், 15 நாள் ஊறணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். மிளகாத்தூள் போடணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். கடுகு பொடியும் வெந்தய பொடி போடணும். கடுகு வறுக்கக்கூடாது, பச்சை கடுகு பொடி பண்ணி போடணும். டெய்லி ஒரு தடவை குளிக்க விடணும். அப்போ தான் தண்ணி விட்டு மேலே வரும். அம்மா கலரே மாறிடுச்சுல்ல, தண்ணியும் விட்டுருக்குது. வாசம் சூப்பராக இருக்குது. வாசம் வருதா? சூப்பராக வருது பாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிப்பட்டது. எல்லா ஊரையும் கெட்டு போயிடுது. இது முதல்ல யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது 10 நாள் ஊறினதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் அப்படியே உருகிடுச்சு. 2 வயலையும் கொஞ்சம் இருக்குது காரம். வேறு எதுவும் போடலையா? கடுகு வேறு அரைச்சி வச்சுக்கிறேன். வெந்தயம் பருத்து அரைச்சி. வெந்தயம் வந்து கடுகு வந்து வறுக்காமே அரைச்சதுதா? அவ்வளோதான், அரைச்சாச்சா? இது ஊறணும். ஐயோ, காலையில் தான் எண்ணெய் ஊற்றுவோம். உப்பு இதுவுமா இருக்குது. அதான் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றும் போது நீ கம்மியாக அப்புறம் பார்த்துட்டு மிளகாத்தூள் போடணும். பண்ணிடுங்கப்போ. இது வெந்தயத்தை அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடுகு எடுத்து நோக்கணும். கடுகு வெறும் பச்சை கடுகுவே அரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் போட்டுடணும். உரக்கரண்டம் போடணும். போடுங்க. இந்த எண்ணெய் யாருனாலும் ஊற்றணும். சரி, வெந்தயம் போடல, அதையும் சேர்த்துட்டிங்களா? என்ன வெந்தயம் இல்லை, ஒரு வறுத்து அரைக்கணும். இது இவ்வளோ வந்து போட்டது. இது என்னதுமா? வெந்தயம் பொடி. இது எவ்வளோ கிராம்? 50 கிராம். இது எத்தனை கிராம் பாய்க்கு? அப்புறம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி ஆற வச்சுருக்குது. இதை எடுத்து இப்போ இதில் போட்டுருவோம். ஊற்றிடுவோம். அவ்வளோதான், மேக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சு. அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இருக்குல்ல, அந்த டப்பாவில் போடுறது. தண்ணி கம்மியாக இருந்துருக்குமா? உப்பு கலவா. இது எவ்வளோ ஆயில்? 6 லிட்டர். நல்லெண்ணெய் 6 லிட்டர். 2 கிலோங்கிறதுனால என்ன ஊற்றணும்? என்ன ஊற்றணும்? கொஞ்சம் ஊற்றிட்டு ஊறுகாயினாலே எண்ணெய் வாங்கிட்டு இருந்தா கெடாதுன்னு சொல்லி எவ்வளோ எண்ணெய். வடுமாங்காய் வாங்கினதுலேருந்து 10 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணால் நமக்கு ஊறுகாய் ரெடி. இது 1 வருஷம் வரைக்கும் கெடாது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.